இன்னைக்கு முஸ்லீம் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா பல பிரிவுகளாகவும் அவங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாமலும் இருக்குது. இப்படியே போனுச்சுன்னா இஸ்லாத்தோட முன்னேற்றத்துக்கு இது தடையா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா ஒற்றுமைக்கு என்ன வழி? இது அவருடைய தனிப்பட்ட கேள்வியாக நான் கருதவில்லை. இதை ஒரு சமுதாயத்தின் கேள்வியாகத்தான் நான் கருதுகிறேன். இந்த கேள்வி எல்லாருடைய மனதிலும் இருக்கிறது. பொதுவாக எல்லோருமே ஏற்றுக்கொண்ட ஒரு கருத்து, ஒற்றுமை இல்லாவிட்டால் ஒரு சமுதாயம் அழியும் என்பது பெரிய தத்துவம் அல்ல, எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இது ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு. அனைவருக்கும் தாழ்வு, நல்லா கவனிக்கணும். சண்டை போடுறவனுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் பாதிப்பு. சண்டை போடுகிற குழுக்களுக்கு மட்டுமல்ல, சண்டை போட்டுக்கொண்டால் அவன் சார்ந்திருக்கிற சமுதாயமும் அழிவது உறுதி. அதிலும் பகையிலும் மிக மோசமானது உட்பகை. வெளிப்பகையை விட ஆபத்தானது உட்பகை. இப்போ நம்ம நாட்டில் வச்சுக்கொள்ளும், ஒரு வெளியே இருந்து ஒரு படை வந்து தாக்குகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருவோம் இல்லையா? ஒரு எதிரிப்படை நமது நாட்டை தாக்குகிறது என்று சொன்னால் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த எதிரியை எதிர்கொள்வதற்கு எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்துருவோம். ஆக வெளிப்பகை நம்மை ஒற்றுமையாக கூட ஆக்கிவிடும் சில சமயத்தில். ஆனால் நம்மை அழித்துவிடக்கூடியது உட்பகை. பல நாடுகள், பல அமைப்புகள் சிதறுண்டு போனதற்கு காரணமே உட்பகை தான். வெளிப்பகையை விட உட்பகை தான் பெரிய எதிரியாக இருந்திருக்கு. ஆகவே இந்த உட்பகை மிகவும் அழிக்கக்கூடியது. குர்ஆன் இது மீண்டும் மீண்டும் சொல்லுகிறது, பல வசனங்களில் சொல்லுகிறது. வா தஸிமு பிஹாபிலில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள். குர்ஆன் சொல்லுகிறது இல்லையா? இன்னும் குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் பிணங்கிக் கொள்ளாதீர்கள், நீங்கள் பலம் இழந்து விடுவீர்கள், நீங்கள் கோழைகளாகி விடுவீர்கள். குர்ஆன் சொல்லுகிறது. சண்டை போட்டுக்கிட்டா பலமும் போயிடும், கோழைத்தனமும் வந்துவிடும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஆகவே முஸ்லீம்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? அன்னஹும் புன்யானுன் மர்சூஸ், உருக்கி வார்க்கப்பட்ட ஈயத்தை போன்று நீங்கள் உறுதியாக இருக்கணும். அல்லாஹ் சொல்கிறான். எப்படி ஈயத்தை உருக்கி ஒன்றாக சேர்த்தா எவ்வளோ உறுதியாக இருக்கும், அதை போன்று நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் குர்ஆன் நமக்கு மீண்டும் மீண்டும் இந்த கட்டளையை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் முஸ்லீம் சமுதாயமோ அவிழ்த்து விட்ட நெல்லிக்காய் மூட்டையாக இருக்கிறது இல்லையா? தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன் என்று ஆளுக்கு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து வைத்துக்கொண்டு ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டிருக்கிறார்கள். உலக அரங்கில் இருந்து பாருங்கள், இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்திற்கு இந்த ஒற்றுமையின்மையினால் ஏற்பட்டிருக்கிற அழிவை உலக அரங்கிலே பாருங்கள். நாடுகள் மோதிக்கொள்கின்றன. ஈராக்கு, குவைத் மோதிக்கிட்டு எவ்வளோ பெரிய அழிவுகளை அது உண்டாக்கியது என்பது நமக்கு தெரியும். ஈராக்குக்கும் ஈரானுக்கும் ஏற்பட்ட சண்டையினால் முஸ்லீம்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். இப்படி நாடுகளுக்கிடையே மோதல்கள் நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே கொஞ்சம் இறங்கி வந்தீங்கன்னா ஜமாத்துகளுக்கிடையே சண்டை. இந்த ஜமாத்துக்கு, வடக்கு தெரு ஜமாத்துக்கு, தெற்கு தெரு ஜமாத்துக்கும் சண்டை. ஒரு ஊரில் 2 ஜும்மா பள்ளி இருக்கலாமா இருக்கக்கூடாதா என்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழக்கு போனார்கள். எங்க இப்படி ஒரு ஊரில் 2 ஜும்மா பள்ளி இருக்கலாமா இருக்கக்கூடாதா என்று சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய அனந்தகுமார் இடத்துலையோ சுப்பிரமணிய இடத்துலையோ தீர்ப்பு கேட்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் வைத்துக் கொண்டிருக்கோம் நாம். ஆக இதுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஜமாத்துகளுக்கிடையே சண்டை, அமைப்புகளுக்கிடையே சண்டை, மொழியின் அடிப்படையிலே சண்டை, மதுஹபின் அடிப்படையில் சில ஊர்களிலே சண்டை, இயக்கங்களுக்கிடையே சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த சண்டைகளுக்கான அடிப்படை காரணம் என்ன? முதலாவது அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த சண்டை நடைபெறுது? கருத்து வேறுபாடுகள் காரணமா? இல்லை. கருத்து வேறுபாடு இருக்கலாம். கருத்து வேறுபாடு உள்ளவர்களெல்லாம் மோதிக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. 2 கருத்துடையவர்கள் மோதாமலே தங்களுடைய பணியை செம்மையாக செய்து கொண்டிருக்க முடியும். நீ 9 போ, நான் 80 போகிறேன், உனக்கு எது சரின்னு தெரியுதோ அதை செய், எனக்கு எது தெரியுது நான் அதை செய்கிறேன், போயிட்டே இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ கருத்து மோதல்கள் சண்டை உண்டாக்குகிறேன் என்றால் ஒரே கருத்துடையவர்கள் மோதிக்கொள்வது ஏன்? ஒரே கருத்துடையவங்க மோதிக்கிறாங்கல்ல. 2 கம்யூனிஸ்ட் மோதிக்கிறாங்க, 2 நாத்திகர் குழு மோதிக்கிறது இல்லையா? ஒரே கருத்துடையவர்கள் மோதிக்கொள்கிறார்கள். ஆக கருத்து வேறுபாடுகள் அல்ல மோதலுக்கு காரணம். அடிப்படை காரணம் மௌலானா மௌதூதி ரஹ்மஹுல்லா அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இதை பற்றி 2 காரணங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒன்று சுயநலம். முதல் காரணம் சுயநலம். நீங்கள் எங்கேயும் பார்த்தீங்கன்னா
மோதலுக்கு அடிப்படையான காரணமாக இருக்குது சுயநலம். என்னுடைய ஜமாத்து மட்டும்தான் இருக்கணும், வேற எந்த ஜமாத்து இருக்கக்கூடாது. என்னுடைய இயக்கம் மட்டும்தான் இருக்கணும், வேற எந்த இயக்கம் இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய இந்த சுயநலம். இவர்கள் மற்ற இயக்கங்களை ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை, மற்ற அமைப்புகளுடைய சேவையை ஏற்றுக்கொள்வதில்லை. நான் மட்டும்தான் தீனுக்காக சேவை செய்கிறேன், மற்றவன்லாம் மோசமானவன், என்னுடைய சேவையை மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், நாங்கள் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போவோம், நீங்களாம் நரகத்துக்கு போவீங்க என்று சொல்லக்கூடிய ஒரு சுயநல மனப்பான்மையான ஒரு சிந்தனை தான் இந்த ஒற்றுமை குறைவுக்கு காரணமாக இருக்குது. சில சமயங்களில் இயக்கங்களுக்கிடையே சுயநலம், சில சமயம் தலைவர்களுக்கிடையே சுயநலம். தலைவர்கள் பதவி போட்டிக்காக, பதவியை கைப்பற்றிக் கொள்வதற்காக இவர்கள் போடுகிற ஒரு சுயநலம். இங்கே பார்க்க வேண்டியது என்று சொன்னால், நானா இயக்கமா என்றால் இயக்கம், நானா இயக்கமா என்றால் இயக்கம், இயக்கமா முஸ்லிம் உம்மத்தா என்றால் முஸ்லிம் உம்மத், அதற்கு தான் முன்னுரிமை தர வேண்டும். தனது இயக்கத்திற்கு சில நஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்லை, உம்மத் நன்றாக இருக்கும் என்றால் அதற்கு தான் முன்னுரிமை தர வேண்டும். ஆகவே நானா இயக்கமா என்றால் இயக்கம், இயக்கமா உம்மத்தா என்றால் உம்மத். ஆனால் இவன் முதல் பரீட்சையிலேயே தோல்வி அடைஞ்சிடறான். நானா இயக்கமா என்கிறது நான் தாங்கிறான். நானா இயக்கமா என்றால் நான் தான் முக்கியம், இயக்கம் அழிஞ்சாலும் பரவாயில்லை, நான் நல்லா இருக்கணும், என்னுடைய தலைமை காப்பாற்றப்பட வேண்டும். அதை தவிர வேறு எக்கேடு கட்டி எது ஒழிஞ்சாலும் பரவாயில்லை, என்ன தலைமையில் வச்சுக்கோ, இருந்தால் ஒழுங்காக நடத்துவேன், என்ன தலைமையிலிருந்து அகற்றினா எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் மறுவேலை பார்ப்பேன். ஆக முதல் கட்டத்திலேயே தோல்வி அடைகிறான். ரெண்டாவது கட்டத்துக்கே இவன் வருவதில்லை, இயக்கமா உம்மத்தாங்கிற கட்டத்துக்கே வருவதில்லை, முதல் கட்டத்திலே இவனுக்கு தோல்வி. ஆக இந்த சுயநலம் தான் முதலாவது காரணம். இரண்டாவது காரணம் மௌலானா மௌதூதி அவர்கள் சொல்லுவது தீவிரவாதம். தீவிரவாதம், தீவிரவாதிகள் யாரோடு ஒத்துப்போக மாட்டார்கள். தாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால் என்று சொல்பவர்கள், கருத்து வேறுபாடுகள் இருப்பது இயற்கை தான் என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கருத்து வேறுபாடு சில விஷயங்களில் வர்றது தவிர்க்க முடியாது, அடிப்படைகளில் வரக்கூடாது, தௌஹீதில் வரக்கூடாது, ஆகிரத்தில் வரக்கூடாது, ரிசாலத்தில் வரக்கூடாது, இறைவனை பற்றிய கோட்பாட்டிலே வரக்கூடாது, இறை தூதர்களை பற்றிய கோட்பாட்டிலே வரக்கூடாது, மறுமையை பற்றிய கோட்பாட்டிலே வரக்கூடாது, இதிலெல்லாம் கருத்து வரக்கூடாது, மற்ற விஷயங்கள் வர்றது ஏற்க. ஆக இந்த தீவிரவாதிகள் யாரோடு ஒத்துப்போக மாட்டார்கள். நான் ஏற்கனவே அதற்கு பதில் சொல்லியிருக்கிறேன், எதெல்லாம் தீவிரவாதம் எப்படியெல்லாம் வரும் என்று. முக்கியம் இல்லாத விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, முக்கியத்துவம் அல்லாத விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தருவது, முக்கியமான விஷயங்களை விட்டுவிடுவது, இப்படி தீவிரவாதம். அவர்கள் நல்லவர்களாக கூட இருக்கக்கூடும், அவர்கள் சுயநலம் இல்லாதவர்களாக கூட இருக்கக்கூடும். ஆனால் தன்னுடைய கருத்துக்கு மாற்று கருத்து எதையும் சகிக்க மாட்டார்கள். இதற்கு சிறந்த உதாரணத்தை வரலாற்றிலிருந்து நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் ஹவாரிஜிகள், ஹாரிஜியாக்கள். என்ன சொன்னா, அலியே காபிர்ன்றான். யாரு? அலி ரலியல்லாஹு தஆலாவே காபிர்ன்றான், முஆவியாவே காபிர்ன்றான். அவர்கள் என்ன செய்தாலும் செய்த தவறு என்ன? 2 பேருக்கும் இடையில பிரச்சனை, முஆவியாவுக்கும் அலி அவர்களுக்கும். ஒரு சமாதான குழு நியமிக்கப்பட்டது. ஒரு சமாதான குழு நியமிக்கப்பட்டு அந்த சமாதான குழு தீர்ப்பு சொல்லும் என்று சொன்னார். அதுக்கு இவன் பதில் சொன்னா, இனில் ஹுக்கும இல்லல்லாஹ், நீ தீர்ப்பு செய்ய வேண்டியது அல்லாஹ் தான், இவங்க என்ன முடிவு செய்யறது? இந்த 2 பேர், இந்த சமாதான குழு என்ன முடிவு செய்வது? அல்லாஹ் தான் முடிவு செய்யணும். ஆகவே இந்த சமாதான குழுவை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் காபிர் அப்படின்னா. ஆக முஆவியாவும் ஏற்றுக்கொண்டார், அலியும் ஏற்றுக்கொண்டார், 2 பேரும் காபிர்ட்டான். நல்லவர்கள் தான், அவர்கள் சுயநலத்துக்காக ஒன்றும் போராடவில்லை. ஆக தீவிரவாதிகள் நல்லவர்களாக இருந்தாலும் யாரோடும் ஒத்துப்போக மாட்டார்கள். நீங்க எந்த தீவிரவாத இயக்கத்தையும் பாருங்க, ஒவ்வொருத்தரோடு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். முதல்ல ஒருவோட சண்டை போடுவான், அப்புறம் இன்னொரு குரூப்போட சண்டை போடுவான், அப்புறம் இன்னொரு குரூப்போட சண்டை போடுவான். யாரோடு ஒத்துப்போக மாட்டார்கள். இவர்களோடய இவர்கள் ஒத்துப்போவார் என்பது சந்தேகம் தான். ஏன்னா இவர்களே ஒரு சமயத்தில் 2 கருத்து சொல்வார்கள், இவர்களோடு ஒத்துப்போக மாட்டார்கள். ஆக தீவிரவாதி என்பவன் யாரோடும் ஒத்துப்போக மாட்டான். ஆக இந்த சுயநலவாதமும் இந்த தீவிரவாதம் தான் இந்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஒற்றுமைக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். கருத்து வேறுபாடுகள் அல்ல, கருத்து வேறுபாடுகள் அல்ல. கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியிலும் ஒற்றுமையாக வாழ முடியும். சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இல்லையா? இருந்தது. இமாம்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இல்லையா? இருந்தது. இருப்பினும் அவர் ஒன்றும் சண்டை போட்டுக் கொள்ளவில்லை. ஆனால் சுயநலம் அங்கே கலந்து விடுகிற போது கருத்து வேறுபாடுகள் மோதல்களாக உருவெடுக்கிறது, மோதலாயிருக்கு. கருத்து வேறுபாடு என்பது கருத்து மோதலாக ஆகிவிடுகிறது. ஆக இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக காரணத்தை, நோய்க்கான காரணத்தை புரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக ஒற்றுமையை எப்படி ஏற்படுத்துறது என்கிறதுக்கான வழியை பார்க்கிற போது முதலாவதாக ஒரு பரந்த மனப்பான்மை வேண்டும். எல்லாரும் முஸ்லிம். இன்னமல் மோமினூன யஹ்வத்துன்,
முஸ்லிம்கள் அனைவரும் சகோதரர்களே, கலிமா சொன்னவெல்லாம் முஸ்லீம் தான், அந்த கருத்து இருக்கணும். அவனிடத்திலே சில குறைகள் இருக்கலாம், அவனுடைய அக்கீதாவிலே சில கோளாறுகள் இருக்கலாம், அதெல்லாம் அல்லாஹ் பார்த்துக்குவான். அல்லாஹ் அதை முடிவு செய்வான். யார் சொர்க்கத்துக்கு போக வேண்டிய ஆளு